இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் கோச் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகுல் டிராவிட் வந்துட்டு வராரு. இவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் போய் இவரோட பீரியடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராகுல் டிராவிடர் கோச்சிங்கு. இப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகுல் டிராவிடர் கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு கப்போட அவரோட கான்ட்ராக்ட் வந்து எண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட கான்ட்ராக்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ரீஅப்ளையும் பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகுல் டிராவிட் கிட்ட வந்து கேட்டுட்டுதான்னு சொல்லப்படுது. ஆனால் வந்து ராகுல் டிராவிட் வந்து கோச்சிங் ரோல் மறுக்காம வந்து ரீஅப்ளை பண்ணி இந்திய அணி கோச்சிங் பண்ணுறதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வெளியானுச்சு. இதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகுல் டிராவிட் வந்து கோச்சாக செயல்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தகவல் வெளியாயிருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெட் போஸ்ட்டுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெட் கோச் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது குறிப்பிட்ட ரெகுலேஷனோட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் கிரிக்கெட் அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் பொசிஷனுக்கு வந்து நிறைய ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து அந்த அப்ளிகேஷன் விட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவோட ஜாம்பவானான ஒரு பாண்டிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்டின் லாங்கர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கோச்சுகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ரோச் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஐபிஎல் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க, எங்களுக்கு வந்து ஐபிஎல் கிரிக்கெட் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் மட்டும் தான் கோச் பண்ண ஆசைப்படுறோம், இந்தியன் கிரிக்கெட் வந்து கோச் பண்ண ஆசைப்படல அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கௌதம் கம்பீர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேகேஆர் அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மென்டராக செயல்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேகேஆர் அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பியன் ஆகினார். இதனாலேயே இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கௌதம் கம்பீர் வந்து இந்தியன் கோச் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருந்துச்சு. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கௌதம் கம்பீர் தான் இந்திய அணிக்கு கோச்சாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட உறுதியான தகவல் வந்து வெளியே இருக்குது. அது அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வர ஜூன் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசி அறிவிக்க போகிறதாம ஜூலை நடக்கிற ஜிம்பாவே கூடான T20 தொடரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பீரோட கோச்சிங் ரோல் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிலேருந்து தகவல் வெளியிட்டிருக்குது. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் 90% கன்ஃபார்ம் தான். கௌதம் கம்பீர் தான் இந்தியாவோட நெக்ஸ்ட் கோச் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.